பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். கர்த்தர் நாம் எல்லாவற்றிலும் வெற்றி காண விரும்புகிறவர். உலகத்திலே தன் வாழ்வில் வெற்றி காண விரும்பும் ஒருவன் தெரிந்தெடுக்கும் பாதை அது அதிக முக்கியமான ஒன்றாய் இருக்கின்றது. ஆகவே கர்த்தர் தான் விரும்புகிறவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் பாதையே வெளிப்படுத்துகிறார். தாவீதின் வாழ்க்கையிலே அவனது ஆரம்ப காலகட்டம் வனாந்திரத்திலேயே கழிந்தன. அவனது பாதைகள் கரடு முரடானவைகள், முற்கள் நிறைந்தவைகள். இதிலிருந்து ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ வரும் என எதிர்பாராத அவன் அந்நிலையிலும் கர்த்தரை தொடர்ந்து ஆராதித்தான். என் நிலையிலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என வாக்குரைத்தான். கர்த்தர் அவனை அந்த வனாந்திரத்திலேயே வாடி சென்று தன் வாழ்நாள் எல்லாம் கழிக்காதபடிக்கு அவனுக்கு ஒரு அழகிய பாதையை வகுத்தார். அந்த பாதையை தனது தரிசனத்தால் அகலமாக்கினார். எதிரிகளால் மறைவ வைக்கப்பட்ட கண்ணிகளையும் செயலற்று போக செய்தார். அவனை அந்நாட்டு ராஜாவாய் உயர்த்துவேன் என்ற தனது திட்டத்தை செயல்படுத்தினார். ஆகவே உன்னை துன்பப்படுத்தும் எத்தகைய பாதையிலும் பாரமிக்கவனாய் நீ கடந்தாலும் நினைவில் வைத்துக்கொள், இது நிரந்தரம் அல்ல. இப்பாதையிலும் நீ தொடர்ந்து ஆராதித்து வரும் முன் தேவன் உன் கால்கள் வழுவாதபடிக்கு இந்த பாதை அகலமாக்குவார், உன்னை உயர்த்துவார். தொடர்ந்து நல்மெய்ப்பரா முன்தேவனின் சத்தத்தை கேட்டு அவர் வழியில் நடக்கும் ஆட்டை போல் அவரது பாதையை உறுதியாய் பற்றிக்கொள். முன்னேறி கடந்து செல். அவரது அகலமான வழியில் வெற்றியுண்டு. உனக்கென உயர் ஸ்தானங்கள் உண்டு. ஆம், நீ அடையும் இலக்கு வெகு தொலைவில் இல்லை. God bless you abundantly.